தமிழகத்திற்கு பார்வையாளர்கள் அபாயம் என போர்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை கமலஹாசன் தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோல சொல்லியிருக்காரு. தொடர்ந்து அரசியல்வாதிகளை இதுவரைக்கும் நடந்த அரச குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்த கமலஹாசன் இப்போ மக்களையும் குற்றம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதை பத்தி தான் பார்க்க போறோம். நடிகர் கமலஹாசன் தன்னுடைய இந்த அரசியல் கட்சி தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டதிலிருந்தே பல்வேறு விஷயங்கள்ல மக்களை எப்படியெல்லாம் கவரலாம், குறிப்பா இணையதளங்கள் வாயிலாக சமூக வலைதளங்கள் வாயிலாக எப்படியெல்லாம் இளைஞர்களை கவர்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவர் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அதற்காக தான் 2 நாட்களுக்கு முன்னதாக கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அவருடைய கட்சியில எல்லாரும் இணையறதுக்கான ஒரு அழைப்பாக அவர் வெளியிட்டிருந்தாரு. இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு கோபம் வருதா, நீங்க வாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த வீடியோல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த வீடியோவாக நம்ம முதல்ல பார்க்கலாம். வணக்கம். சில ரோட்ல மின்சார அபாயம் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கே ஒரு போர்டு வைக்கணும்னா என்ன வாசகம் எழுதலாம் தெரியுமா? பார்வையாளர்கள் அபாயம். ஆமாம், நம்ம நாட்டில் வேடிக்கை மனிதர்களை விட வேடிக்கை பார்க்கும் மனிதர்கள் ஏராளம். எது எப்படி போனால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்க பழகிட்டோம்னா என்னையும் சேர்த்து தான். நானும் அப்படி தான் இருந்தேன். முடியல. பார்த்தது போதும், பொறுத்தது போதும், போக்கி எழு. தொடர்ச்சியா பார்வையாளர்களாகவே இருந்தது போதும், இனி ஏதாவது ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ஆனா நேரடியா மக்களை குற்றம் சொல்ற அல்லது குற்றச்சாட்டுற மாதிரியான ஒரு தோணியில பேசி இருக்கிறது அவருடைய இந்த ஆரம்ப கட்ட அரசியல் பயணத்துல எந்த மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். கண்டிப்பாக இது தொடர்பாகத்தான் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடைய இணைந்திருக்கிறாரு. சார் வணக்கம். தொடர்ந்து பல முதலமைச்சர்களை, பல அரசியல் கட்சிகள், சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த பல தலைவர்களை நீங்க ஒரு பத்திரிகையாளராக பார்த்து கொண்டுதான் வந்திருப்பீங்க. இப்ப நடிகர் கமலஹாசனுடைய இந்த வீடியோ ரிலீஸ் பண்றது, அதுல மக்கள் பார்வையாளர்களாக இருக்கக்கூடிய மக்களை அவர் குற்றம் சொல்றது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோபத்தை தூண்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருடைய ஸ்ட்ராட்டஜியா பார்க்கலாமா, இல்ல இது வேறு ஏதாவது காட்டுதா? மக்கள் மாற வேண்டும் என்று கமலஹாசன் கூறுவது ரொம்ப பழைய கருத்து தான். இதுவரைக்கும் மாறியதே கிடையாது என்பதுதான் உண்மை. காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ என்று ஒரு பழைய தமிழ் பாடல் ஒன்று. காடாக இருந்தாலும் மேடாக இருந்தாலும் பள்ளமாக இருந்தாலும் எங்கு மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்குதான் நிலம் நல்ல பயனை தருகிறது என்பது அந்த பாடலோட கருத்து. அதாவது மனிதர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அது நடைமுறை சாத்தியம் அல்ல. தமிழ் பாடல்கள், பழைய பாடல்கள் நிறைய இருக்கின்றன. நீர் உயர நெல் உயரும் அந்த பாடல் அனைவருக்கும் தெரிந்தது. வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும். அது குடி உயர்ந்தால்தான் மன்னவர்கள் உயர முடியும். குடி உயர கோன் உயரும். ஆனால் கிராமங்களிலே இன்றைக்கு நான் பார்க்கிற நிலைமையிலே மக்களே வாக்குகளுக்கு பணம் வாங்குவதில் மிகவும் குறியாக இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. எங்கள் கிராமத்திலே சாதாரண பஞ்சாயத்து பிரசிடென்ட் தேர்தலுக்கு அனைவருமே ஒரே இடத்தை சேர்ந்தவர்கள், மாமன் மச்சான். ஆனாலும் 100 ரூபாய் கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு அவலமான ஒரு நிலைமைக்கு இன்றைக்கு ஒரு 30 வருடமாக நாம் பழக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மக்கள் மனம் மாற வேண்டும் என்று கமலஹாசன் எதிர்பார்ப்பதிலே எனக்கு நிச்சயமான சம்மதம் இருக்கிறது. ஆனால் மக்கள் மனம் மாறுமா என்பதிலே மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் அரசியல்வாதிகள் அதிகமாக ஊழல் செய்வதால் தான் மக்கள் இந்த அளவுக்கு கீழே இறங்கி போயிருக்கிறார்கள். நம்மிடம் சம்பாதித்த பணத்தை நமக்கு திருப்பி தருகிறார்கள் என்கிற மனநிலைமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆக fish rots from head, மீன் தலையிலிருந்து அழுகுகிறது. இதுதான் புகழ்பெற்ற சீன பழமொழி. இந்த தலையை திருத்தினால்தான் மீனின் உடல் பகுதியவோ அல்லது வால் பகுதியவோ திருத்த முடியும் என்பதுதான் எனது கருத்து. கண்டிப்பாக நடிகர் கமலஹாசனும் கூட உங்களுடைய கருத்தை ஆதரிக்கிறத போல மக்களிடம் நம்ம நேரடியாக அவங்க கிட்டவே நம்ம போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக இதை ஒரு ஸ்ட்ராட்டஜியா அவர் கையில் எடுத்திருக்கிறாரா அப்படிங்கிறத அவருடைய அடுத்தடுத்த அரசியல் நகர்வுகள்ல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் 7 தமிழுக்கு தொலைபேசி வாயிலாக பகிர்ந்திருக்கு. மிக்க நன்றி திரு தராசு. அடுத்ததாக மூத்த பத்திரிகையாளர் கோசல்ராம் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். இப்பதான் ஆரம்ப கட்டத்துல தன்னுடைய அரசியல் பயணத்துல இருக்கக்கூடிய கமல் இப்போ எடுத்த உடனேயே பார்வையாளர்களாக இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு மக்கள் மேல குற்றம் சாட்டியிருக்காரு. தானுமே அப்படிதான் இருந்தேன், ஆனா நான் இப்போ அந்த நிலையில இல்லை, நீங்களும் அதை மாறணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. இது என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது கமல் சொல்லக்கூடிய விஷயங்கள் மக்கள் மேல பழிய போடுறத ஏற்றுக்க முடியாது. மக்கள் எப்பவுமே எளிமையாகவும்
அவங்க வந்து மிகச்சரியான நேரத்துலையும் வந்து விஷயங்களை செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க. ஆனா அதிகார வர்க்கம் தான் வந்து ஊழலை வந்து ஊக்குவிக்குது. அதை ஒழிப்பதற்கான ஒரு திட்டமிடலோ அல்லது ஒரு திட்டமோ அவர்கிட்ட இல்ல. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீங்க பணம் கொடுக்குறீங்க, அதனால அவங்க வந்து நீங்க வாங்குறீங்க, அதனால அவங்க வந்து கொடுக்குறாங்க, இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாரு. ஆனா அது மக்கள் வந்து யாருமே கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. ஆனா கொடுத்தாதான் நடக்குங்கிறப்போ அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த அடிப்படையில வந்து கமல் வந்து முதல்ல வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த அதிகார வர்க்கத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அதை எப்படி மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டத்தை கொண்டு வரணுமே தவிர மக்கள் மீது அந்த பழியை போட்டு நீங்க வாங்குறீங்க அதனால கொடுக்குறாங்க அந்த கருத்தை வந்து விட்டுட்டு அவர் செயல் திட்டத்தை வகுக்கணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் 7 தமிழுக்காக பகிர்ந்துகிட்டமைக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இது தொடர்பாக கமலுடைய கட்சி சேர்ந்தவங்க என்ன மாதிரியான விளக்கத்தை தர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கமலுடைய மக்கள் நீதி மையத்திலிருந்து திரு ராஜசேகரன் நம்மிடையே இணைந்திருக்கிறாரு. சார் வணக்கம். தொடர்ந்து நடிகர் கமலஹாசனுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்கிறதா, இல்லை ஏதோ ஒரு சில இடத்துல வித்தியாசமாக இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது, சில இடத்துல விமர்சனங்களுக்கும் உள்ளாகுது. இது உங்களுடைய அந்த அரசியல் படியில ஒரு நெகட்டிவா பார்க்குறீங்களா, இல்லை இதுதான் எங்களுடைய பாசிட்டிவ், இதுதான் எங்களுடைய படிக்கல் அப்படின்னு பார்க்குறீங்களா? மக்கள் ஜனநாயக நாட்டில் மக்களுக்காகத்தான் அரசு, மக்களுக்காகத்தான் ஆட்சியாளர்கள், மக்களுக்காகத்தான் அரசியல் சேவை செய்ய வரும் தலைவர்கள், கட்சிகள், எல்லாமே மக்களின் நலன் கருதிதான் எந்த ஒரு அரசியல் கட்சியும் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய கொள்கைகளையும் தங்களுடைய நாட்டுக்காக மக்களுக்காக செய்யக்கூடிய நல்ல பல விஷயங்களையும் எடுத்து உரைக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நம்மவர் கமலஹாசன் அவர்கள் மக்களின் மனநிலையை பிரதிபலிக்கும் வகையில்தான் எல்லா கருத்துக்களையும் பதிவு செய்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கும் சூழ்நிலை எந்த நாட்டிலும் இல்லை. இந்தியாவில் எல்லா மாநிலமும் அந்தந்த அரசுக்கு வாக்களித்த மக்கள் நிம்மதியாகவும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா வளர்ச்சி திட்டங்களும் நல்ல திட்டங்களும் பள்ளிக்கூடங்களும் ஹாஸ்பிட்டல்களும் எல்லாமே அரசு சார்ந்து இருக்கிற எல்லாமே சரியான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலும் ஊழல் மலிந்து வருகிறது. இதை வந்து கடந்த ஓராண்டு காலமாக மிகவும் மோசமான சூழ்நிலைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மக்களின் மனநிலையை தான் அவர் பிரதிபலிக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னவென்றால் மதுரையில் நடந்த பொதுக்கூட்டம். மக்களினுடைய மனநிலையை அவர் பிரதிபலிக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறீங்க. அதை மக்கள் எப்படி எடுத்துக்கொள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்துக்களை நியூஸ் 7 தமிழோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி திரு ராஜசேகர்.